எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். மாமனிங்கிற இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மேக்சிமம் ஒவ்வொரு ஊருக்காக நாங்கள் போயிருந்தோம். இது நம்ம குடும்பம் உறவு சார்ந்த படம். கண்டிப்பாக இது ஏ கிளாஸ் பி கிளாஸ்ன்னு இல்லை, எமோஷனலுங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று, நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் ஒன்று. அதனால கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க. இது இந்த படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த படத்துக்குள்ள நடக்கிற அனைத்துமே உங்க சம்மந்தப்பட்டதா இருக்கும். ஒன்று கூட எது சினிமாவா அப்படி தோணாது. படத்தில் வர அனைத்து காட்சிகளுமே அவங்க லைஃப்ல சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அதைத்தான் நாங்கள் படம் எடுத்திருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தோம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. இன்னைக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் நினைச்சதை விட இன்னைக்கு டபுள் ட்ரிபிள் மடங்கு அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமைஞ்சிருக்குது. கூடுதல் மகிழ்ச்சி இருந்தால் எல்லா தேட்டருக்காரங்க எல்லாமே குடும்பமா வர்றாங்க. 10 டிக்கெட்டு 15 டிக்கெட்டு 20 டிக்கெட்டு குடும்பமா வர்றாங்க. மிகப்பெரிய ஹிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா அழுதுட்டோம். ரொம்ப எமோஷனலாக எல்லாத்துக்குமே இந்த படம் சேர்ந்துருக்குங்க. இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஸோ அதுக்கு இந்த படத்தை நன்றி சொல்லுவாங்க. என்ன நினைச்சிருக்கோம் ரொம்ப ஒரு உறுதியான வாக்கு கொடுத்த எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த படம் வெற்றி படம் அமையும். இன்னைக்கு இந்த படத்தை இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி படம் ஜனங்க ஆகிட்டாங்க. அதனால எல்லாத்துக்கும் ஒரு ஊர் வரையவெடுக்க போயிட்டு எல்லா தேட்டரில் போயிட்டு படம் முடிந்த உடனே இல்லை இன்டர்பிளாக்ல போயிட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு நன்றி சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி மக்கள் இல்லை இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிட்டான்னு கேட்குறப்ப நிறைய பேர் ரொம்ப கண் கலங்கி பேசுறாங்க, எமோஷனலா பேசுறாங்க. இல்லை அது என் குடும்பத்துல நடந்துச்சு, எனக்காக, ஏன்னா என் தங்கச்சிக்கு இதே தான், எங்க அக்காவுக்கு இதே நடந்துச்சு, எத்தனை வருஷங்க சின்ன ஒரு குழந்தை பிறந்துச்சு, எங்க மாமாவுக்கு எங்க அக்காவுக்கு சேர்ந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு. இப்போ இந்த படம் பார்த்த கண்டிப்பாக அவங்க நாங்கள் ஒன்று சேருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் எமோஷனல் ஆகி கட்டி பிடிச்சி அழுகிறப்ப எனக்கும் மாதிரி ஆகுது எங்களுக்கும். ஸோ இந்த படம் ஒரு நல்ல படத்தை கொண்டே எல்லாத்தையும் சேர்த்துருக்கணும்னு நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்தை இயக்குன அன்பு தம்பி பிரசன்ன பாண்டராஜுக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்குள்ள இருக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. இதை நம்ம மக்கள் குடும்ப உறவு சார்ந்த படங்கள் எப்போ எடுத்தாலும் அதுக்கான வெற்றியை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். எங்கள் வாழ்க்கையான அந்த அந்த படத்தில் தெரியுது, நாங்கள் பக்கம் யார் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தூத்துக்குடி பாலகிருஷ்ணா தேட்டர் திரையரங்கு தான் வந்திருக்கு இன்னைக்கு இங்கே. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேட்டர் உரிமையாளர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த நேரத்தில் உள்ள தேட்டர் ரொம்ப அருமையாக இருக்குது, மக்கள் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்குது தேட்டருக்குள்ள. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ஷூட்டிங் போகிற படம் மண்டாடி பார்த்துருக்கேன். சமீபத்தில் போஸ்ட்ல வந்திருக்கு, நம்ம 2 மாதங்களுக்கு முன்னாடியே. அது அடுத்த நான் நடிக்க இருக்கிற படம். அடுத்தடுத்து சில படங்கள் நான் கமிட் பண்ணி வச்சிருக்கேன். இல்லை, ஆமா 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 மீன் சம்பந்தப்பட்டது இருக்கும். அது தொண்டி பேக்ட்ராப். தொடர்ந்து கதாநாயகனா வெற்றி படமா கொடுக்கறதுனால திரும்ப காமெடிக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா முக்கியமான ரோல் கிடைச்சி தொடர்ந்து நல்ல வெற்றி படமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுலயே பயணிப்போமே. அன்புக்கு சின்ன ரோல் கிடையாது, அவர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது நாங்க கேட்டுக்கிட்டதுனால ஒரு நண்பர் அப்படின்றனால ஒரு சின்ன ரோலா இருந்தா என் நண்பன் படத்துல நான் இல்லாம யாரு இருப்பா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு. ஸோ என் நண்பனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இந்த அதுதானே குடும்ப உறவு. நம்ம எல்லா படத்தையும் நம்ம படங்கள் நம்ம வரவேற்கணும் ஃபர்ஸ்ட். அதே குடும்ப உறவு சார்ந்த படங்கள் வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு படமாக வரணும்னு நான் நினைக்கிறேன். அது யார் நடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு படம் வரணும் கண்டிப்பா. அது நம்ம இன்னைக்கு இந்த படத்தை வரவேற்கிறாங்க, சிரிச்சுட்டு எல்லாரும் அழுகிறப்ப. ஸோ அப்போ அவங்க தேவையான படத்தை கொடுத்தா கண்டிப்பா வரவேற்க அவங்க ரெடியா இருக்காங்க. சார் சினிமாவில் ஒரு சின்ன ரோல்ல நீங்க ஒரு பெரிய ஹிட் ஹீரோவா இருக்கீங்க. அடுத்து உங்களுக்கு அரசியல்ல வர்றதுக்கு இது நல்லா போயிட்டு இருக்குங்க, ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. தலைவர் அளவுக்குலாம் பண்ணாங்க நீங்க. இந்த கதைக்கு என்ன தேவையோ ஒண்ணு ஆக்ஷன் பண்ணிருக்கீங்க. ஆமா சார், திரைப்படங்கள் மக்கள் தியேட்டர்ல அதிக அளவுல பார்த்தாலும் இணையதளங்கள் மூலமா படங்கள்லாம் வெளியில ஏதாவது அது முடிஞ்ச அளவுக்கு அது அவங்க அந்த படத்தை வெளியிடுறவங்க தான் யோசிக்கணும். அதே நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு அதை பார்க்காதீங்க. அது பார்த்தாலும் இப்படி ஒரு ஸ்கிரீன்ல இப்படி தியேட்டருக்குள்ள உட்காந்து பார்க்குற வசதி வராது. ஒரு அந்த படத்துல இருக்க 100% நம்ம முழுமையாக உட்காந்து ரிலாக்ஸா அந்த படத்தை பார்த்தாலே நமக்கு கனெக்ட் ஆகும். இப்படி திருட்டுத்தனமா போடுறத யாரும் பார்க்க வேண்டாம். தேவையா அது வெளியிடுறவங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, நீங்க ஒரு 35 கோடி 30 கோடி 40 கோடி 100 கோடி 200 கோடின்னு
பல கோடிக்கணக்கப்பட்டு அந்த படத்தை எடுத்துட்டு அந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த படத்துக்கு ஒரு ரிசல்ட் எப்படி வரும்னு உயிரை கையில் பிடிச்சிட்டு நடித்தவங்க சரி, அந்த படத்தை தயாரித்தா அந்த குடும்பமே உட்காந்துருக்கிறப்ப அதோட பெயின் பயங்கரம். தயவுசெய்து இப்போ திருட்டுத்தனமாக படங்கள் யாரும் போடாதீங்க, அப்படியே வந்தாலும் யாரும் பார்க்காதீங்க. சார், விஜய் இடத்துக்கு கடும் போட்டியா இருக்கு. விஜய் இப்போ அரசியலுக்கு போயிட்டாரு, ஒரு கடைசி படம் நடிச்சிருக்காரு. விஜய்க்கு அடுத்த விஜய் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இந்த கட்டுப்பா அந்த இடத்துக்கு வர வேண்டியவங்க வருவாங்க எல்லாரும். யாரும் சொல்ல முடியாது. பரோட்டா சாப்பிட்டதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனீங்க. தூத்துக்குடி வந்து பரோட்டாக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர். கண்டிப்பா போறப்ப 2 தட்டி விட்டு போறீங்க. தூத்துக்குடி பரோட்டா 2 தான் சாப்பிடுவோம். கண்டிப்பா ஒரு 2 சாப்பிடுவோம், நல்லா இருந்துச்சா கூட 10 பார்சல் வாங்கிட்டு போவோம். போயிட்டு சாப்பிட்டே போக வேண்டியது. ரொம்ப சந்தோஷம் உங்க பார்த்ததுல, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. எல்லா ஊரும் போயிருக்கீங்க, தென் மாவட்ட மக்கள் நீங்க பாத்துருக்கீங்க. எப்படி இருக்கு மக்கள்? எப்பவுமே சவுத்ல வந்து கூடுதல் ரொம்ப அது அவங்களுடைய வெளிக்காட்டுற பாசமே இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்குங்க எப்பவுமே. இந்த படத்தை அவங்க கட்டி அரவணைக்கவே தெரியல. அவங்க ரொம்ப ரொம்ப எமோஷனலானவங்க, கொஞ்சம் கூடுதலா ஓப்பனா இலை வாழை என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு அனுமதிக்கக்கூடியவங்க. ஸோ நம்ம மக்கள் எல்லா மக்களும் நமக்கு ஒண்ணுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.